இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதை ட்ரம்ப் தடுத்தார் என அவருடைய கட்சியைச் சேர்ந்த எம்பி டெட் க்ரூஸ் பேசியுள்ள ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்க அதிபராக 2வது முறை பொறுப்பேற்றுள்ள அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என சூளுரைத்தார். அது மட்டுமின்றி அமெரிக்க விசா பெறுவதிலும் பல்வேறு அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்தார். இவரது நடவடிக்கை அமெரிக்க வாழ் இந்தியர்களை மட்டுமின்றி பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களையும் கடுமையாக பாதித்தது. அடுத்ததாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரியை 50 விழுக்காடாக உயர்த்தி அதிர்ச்சி கொடுத்தார் அதிபர் ட்ரம்ப். இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது. அதிபர் டிரம்பின் இந்த செயலுக்கு எதிர்க்கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமின்றி அவரது கட்சியைச் சேர்ந்த சில எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து இந்தியா அமெரிக்கா இடையில் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பல்வேறு கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. சமீபத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் பலன் அளிக்கவில்லை. இந்நிலையில்தான் இந்தியாவுடன் ஒப்பந்தம் ஏற்படுவதை அதிபர் டிரம்ப் தடுத்துள்ளதாக அவரது கட்சியைச் சேர்ந்த எம்பியான டெட் க்ரூஸ் பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் செய்வது தொடர்பாக கடந்த ஆண்டு பேசப்பட்டது. அப்போது குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த எம்பியான டெட் க்ரூஸ் தனியார் நன்கொடையாளர்களோடு பேசியுள்ளார். அவர் பேசிய 10 நிமிட ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், வெள்ளை மாளிகை ஆலோசகர் பீட்டர் நவோரோ ஆகிய இருவரும் அதிபர் டிரம்புடன் சேர்ந்து சில சமயங்களில் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை தடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த ஒப்பந்தம் நடந்திருந்தால் இந்திய அமெரிக்கா இடையே மிகப்பெரிய பலன் கிடைத்திருக்கும். ஆனால் ஜேடி வான்ஸ், நவோரோ ஆகிய இருவரின் எதிர்ப்பால் அனைத்தும் தடைப்பட்டு விட்டதாக அவர் பேசியுள்ள ஆடியோ வெளியாகி அக்கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பரபரப்பை கிளப்பியது. இந்த விவகாரத்தில் இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை இனிவரும் நாட்களில்தான் தெரியவரும்.